நாம் தமிழர் கட்சியில இப்ப சீமான் பேட்டி கொடுத்தார். எந்த அடிப்படையில வருண் ஐபிஎஸ் எங்களுக்கு ஒரு தேச துரோக கட்சின்னு சொன்னாரு. நாங்க 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கோம். இந்தியாவினுடைய பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு தமிழ் தேசியம் பேசினாலும் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு மக்களை சந்திக்கின்றோம். எங்களை எப்படி நீங்க தேச துரோகம்னு சொல்வீங்க, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு சாவலினுக்கு எதிர்ன்னு சொல்வீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப இன்றைக்கு ஒரு ஐபிஎஸ் சொன்ன உடனே அவரை சொல்ல முடியாது. ஐபிஎஸ் இன்னைக்கு அவர் வருவார், நாளைக்கு போவார். ஆனா நாம் தமிழர் கட்சி 13 ஆண்டுகளாக அவர் சொல்றார், களத்தில் நிற்கின்றோம். இந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் போராடி இந்த உயரத்துக்கு மக்களை சந்தித்திருக்கிறோம். நாங்கள் போராடுவது தமிழ் மக்களுக்காக, அழகா சொல்றார். ஆகவே நாங்கள் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை 8% வாக்குகளை பெற்றது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு தேர்தல் களத்தில் நின்றுதான் பெற்றிருக்கிறோம்.